தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. சிக்கல் சிங்காரவேலர். சிக்கல் அப்படிங்கிற அந்த ஊருக்குரிய பேர் அப்படிங்கிறது எப்படிமா வந்துச்சு? எப்படி இந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி முப்படை வீடுகள் அப்படின்னும் ஒன்று இருக்கு. அந்த முப்படை வீடுகள்ல முதலாவதா வரக்கூடியது இந்த சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். இந்த சிக்கல் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்த வேல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை உருவாக்கி தன்னோட மகனான அந்த கந்தன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்த இடம் எங்க அப்படின்னா இந்த சிக்கல் அப்படிங்கிற ஊர்ல. என்னதான் வதம் தொடங்குறதுக்கு காரணமா திருச்செந்தூர் இருந்தாலும் ஆனா பிள்ளையார் சுழி போடப்பட்டது இந்த சிக்கல்ல தான். இந்த வேல் வாங்குற தருணத்துல அந்த விக்கிரகம் அவ்வளவு தூரம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கான தாற்பயம் என்ன? சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சக்திகளை எல்லாம் திரட்டி நம்மளோட தாயார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சூரபத்மனை நினைக்கும் போது அவருக்குள்ள ஒரு சினமும் வருது. இதையெல்லாம் சேர்த்து தான் அவரோட அந்த முகத்துல வேர்வை துளிகள் வடியுது. சிவன், விஷ்ணு, முருகன் 3 பேரும் சேர்ந்து அமைந்த திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த சிக்கல் சிங்காரவேலர். யார் ஒருத்தர் எனக்கு சிக்கல் இருக்கு, இதுல என்னால இதை தீர்க்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ தாராளமா கண்ணை மூடிட்டு சிக்கல் அப்படின்னு ஒருத்தர் போகணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தான் ரொம்ப அதிகம். அடுத்ததா தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், அடுத்ததா குழந்தைக்காகனா நீங்கள் வைகாசி விசாகம் இல்லை பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போக முடியுது அப்படின்னா கட்டாயமாக போய் வழிபாடு பண்ணலாம். எல்லா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா அவரோட பெயரையே வைக்கிறது. நீங்கள் குழந்தையா பார்த்தா பாலமுருகனாகவும், நீங்கள் இளைஞராக பார்த்தாலும் அவர் ஒரு இளைஞராகவும், நீங்கள் வயதானவராக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வயதானவராகவும் உங்களுக்கு தெரிவாங்க. யார் ஒருத்தர் இந்த சஷ்டியப்போ வேல் வாங்குற நிகழ்வில் அவரோட இந்த வேர்வை முக தோற்றத்தை பார்க்குறாங்களோ. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு முருக பக்தர், ஆன்மீக பேச்சாளர், அருளரசி பொதுவுடைமூர்த்தி அம்மா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். அதாவது முருகப்பெருமான் பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்கா 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம் முதலா அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு பேரானந்தமா இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிக்கல் சிங்காரவேலர், சிக்கல் அப்படிங்கிற அந்த ஊருக்குரிய பேர் அப்படிங்கிறது எப்படிமா வந்துச்சு? முருகன் அப்படின்னு சொன்னாலே இவர் தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். அடுத்ததான் முருகன் அப்படின்னு சொன்னாலே அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம அதை தான் அடுத்ததான் நம்ம பேசுகிறோம். எப்படி இந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி முப்படை வீடுகள் அப்படின்னும் ஒன்று இருக்குது. அந்த முப்படை வீடுகளில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். இந்த சிக்கல் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற லிங்கம், அங்கே இருக்கிற அந்த இறைவனுக்கு பேர் நவநீதேஸ்வரர். அவர் அந்த லிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பூஜை செய்யப்பட்டவர். அந்த பூஜை செஞ்சதுக்கப்புறம் அவரால் அதை எடுக்க முடியல. அதனால என்னடா அது லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணோம், இவ்வளோ சிக்கல் ஆயிடுச்சே அப்படின்னு அவர் நினைச்சதுனாலையும் அந்த லிங்கம் அப்படியே ஒரு சில விஷயம் சொல்லுவோம், சிக்குன்னு போய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சிக்கனை பிடித்து அந்த மாதிரி சிக்கன் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாரு லிங்கம் வடிவத்தில் இருந்த சிவன். அதனாலையும் அந்த இடத்துக்கு சிக்கல் அப்படிங்கிற பெயர் முதல்ல வந்துச்சு. அந்த கைலாயத்தில் இருக்கிற கோமாதா இந்த வனத்தை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டாங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பசி எடுக்குது. பசி எடுக்கிற தருணத்தில் இறைச்சின்னு தெரியாமல் அந்த உணவை போய் அவங்க சாப்பிடணும்னு சாப்பிட்றாங்க. இது சிவபெருமான் உணர்ந்துடுறாரு. காமதேனுவா என்னோட வாகனமாக இருக்கிற நீ என்ன பண்ணுறப்போ இறைச்சியை சாப்பிட்ற, அதனால நான் உன்னைய சபிக்கிறேன், சாபம் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. இல்லை அப்படியெல்லாம் பண்ணாதீங்க இறைவா, நானே தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மல்லிகை வனம் காடாக இருக்கிற இடத்துக்கு போ, அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நீ நீராடிட்டு அங்கே சிவலிங்கமாக இருக்கிற என்னைய வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோமாதாவும் வர்றாங்க.
வந்து அந்த குளத்துல நீராடுறாங்க. குளத்துல நீராடின உடனே அவங்க சாபம் தீர்ந்துடுது. உடனே அவங்களோட நன்றி பெருக்க காட்டணும். இப்போ நம்ம ஒருத்தர் வந்து மனமகிழ்ந்து நம்மளுக்கு எதிர்பாராத விதத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இருக்கும்போது ஆஹா இறைவன் நம்மளுக்கு வந்து கருணை காமிச்சு இவ்வளோ ஒரு பெரிய வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு கோமாதா என்ன பண்றாங்க, தன்னோட பாலெல்லாம் அந்த குளத்துல சொரிய விடுறாங்க. அதனால அன்னையிலிருந்து அந்த குளம் பால் குளம் அப்படிங்கிற பெயர்ல உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த பால் குளத்திலிருந்து வெளியில வந்து இறைவனை பார்த்து வழிபடுறாங்க. வழிபட்டு திரும்ப அவங்க கைலாயம் போறாங்க. இப்போ இந்த பால் குளத்தை பார்த்துட்டு அந்த பக்கமா வசிஷ்ட மகரிஷி வர்றார். வந்து அடடா குளம் ஃபுல்லாக பாலாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பால் குளத்துலேருந்து வெண்ணெயை திரட்டி எடுக்கிறாரு. திரட்டி எடுத்து அவரே ஒரு பெரிய சிவன் மேலே ஒரு சிவன் தான் அவருக்கு எல்லாமே. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து அப்படியே அதை லிங்கமாக மாற்றிடுறாரு. லிங்கமாக மாற்றி அந்த இடத்துல வச்சு வழிபடுறாரு. இப்போ வழிபட்டுட்டு தான் என்ன பண்ணுறாரு, நம்ம வழிபட்டோம், திரும்ப நம்ம அடுத்த இடத்துக்கு இவரை கூட்டிகிட்டு போயிடுவோம், ஏன் இவரை இங்கே வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை லிங்கத்தை நகர்த்துறாரு. கொஞ்சம் கூட நகரவே இல்லை. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. இவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறாரு, எடுக்கவே முடியலை. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, என்னடா அது பெரிய பெரிய சிக்கலை தேடி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சிக்கலாக அவர் இந்த விஷயத்த நினச்சதுனாலையும் அப்படியே சிக்கன் ஒட்டிக்கிட்டதுனாலையும் தான் இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு சிக்கல் அப்படிங்கிற பெயரே முதல்ல வந்துச்சு. அதாவது இந்த சிவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெண்ணெயில இருக்கிற அந்த சிவனுக்கும் கண்டிப்பா அந்த வெண்ணெயோட சம்பந்தப்பட்ட ஒரு பேர் இருக்குல்ல. அண்மையில நாங்க பாலீஸ்வரர் போயிருந்தோம். அப்போ கூட இந்த மாதிரி சிவன் வந்து வெண்ணில இருந்தார். ஏன்னா வெள்ளை நிறத்திலேயே அந்த சிவலிங்கம் இருக்கும். இங்க இந்த சிவனுடைய பெயர் என்ன? கண்டிப்பா சிவன் இருந்தா சக்தியும் இருப்பாங்க. சக்தியினுடைய பெயர் என்ன? சிவனோட பெயர் நம்ம பார்த்தோம்னா நவநீதேஸ்வரர் இல்லை நவநீதீஸ்வரர், எப்படி வேணாலும் நம்ம அவரோட பெயரை கூப்பிடலாம். அந்த இறைவியோட பெயர் வேல் நெடுங்கண்ணி. இந்த வேல் நெடுங்கண்ணின்னு பெயர் வர்றதுக்கே ஒரு பெரிய காரணம் இருக்கு. அம்மா அப்பா இருக்கும்போது பையன் இல்லாம எப்படி இருப்பாரு அந்த இடத்துல. அதனால அந்த முருகன் சிக்கல் சிங்கார வேலர் அப்படிங்கிற பெயர்ல இந்த இடத்துல வந்து நம்மளுக்காக தரிசனம் கொடுக்குறாங்க 3 பேருமே. சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம திருச்செந்தூருக்கும் சிக்கல் சிங்காரவேலருக்கும் ஒரு நிறைய சம்பந்தம் இருக்கு. நாங்க நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த சிக்கல்ல ஏன் வந்து முருகப்பெருமான் வேல் வாங்குறார், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பரியத்தை பத்தி சொல்ல முடியும்? சிங்காரம் அப்படின்னாலே அழகு. முருகன் அப்படின்னாலே நம்ம அழகுன்னு சொல்கிறோம். சிங்காரம் அப்படின்னா அழகு. இந்த இடத்துல சிங்கார வேலர் அப்படின்னு முதல்ல அவருக்கு பெயர் வச்சதுக்கு காரணமே வந்து அழகான வேலுடன் கூடிய முருகா அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கார வேலர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இவரோட பிறப்பே என்னன்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்காக தான் இவரோட பிறப்பு அப்படின்னு நம்மளுக்கு காலம் காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது. இப்படி இருக்கிற பட்சத்தில் பிரம்மனோட மகன் காசிபன் அவர் வந்து மாயை அப்படிங்கிற பெண்ணோட சேர்ந்து அவருக்கு 4 அசுரர்கள் பிறக்கிறாங்க. அவங்க யாருன்னா சூரபத்மன், சிங்காசுரன், தாரகாசுரன், அசமுகி அப்படிங்கிற 4 பேர் பிறக்கிறாங்க. இதில் இந்த சூரபத்மன் என்ன பண்ணுறாரு, சிவனை நோக்கி ரொம்ப கடுமையான தவம் இருக்கார். இவரோட தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமானும் கேட்குறாரு வந்து, பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த யுகங்கள் எல்லாத்துக்கும் நானே அரசனாக இருக்கணும், எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும், நான் தான் அரசனாக இருக்கணும். என்னைய வந்து எவராலையுமே அழிக்க முடியக்கூடாது. யார் என்னை அழிக்கலாம்னா சிவனோட சக்தியாக என்னை அழிக்கலாம். சிவனோட சக்தியும் நேரடியாக என்னை அழிக்கக்கூடாது. சிவனோட சக்தி ஒரு சக்தி வடிவத்தில் என்னை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறார். சிவனும் வரத்தை கொடுத்துட்றாரு. இந்த சூரபத்மனும் அதே மாதிரி தான் வரம் வாங்கணும்னு நேராக இந்திரலோகத்துக்கு போகிறாரு. இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் துன்புறுத்துறாரு. பெண்கள், குழந்தைகள் அப்படின்லாம் யாரையும் பாரபட்சம் பார்க்கல, எல்லாரையுமே துன்புறுத்துறாரு. எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓடி அவங்க நின்ன இடம் எங்கே அப்படின்னா கைலாயத்தோட வாசல். அங்கே எல்லாரையும் பார்த்தோன்னே சிவபெருமான், என்னப்பா எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சூரபத்மனுக்கு வரம் கொடுத்தீங்க இறைவா, ஆனால் அவர் இந்த மாதிரி வந்து துன்பத்தை எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சக்தி சொல்கிறாங்க, அதற்காக காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க சாந்தப்படுத்தி எல்லாரையும் அனுப்புகிறாங்க. இந்த முருகன் முதல்ல எப்படி உருவாகிறாருன்னா, இந்த சிவபெருமான் கிட்ட வந்து சொன்னோன்னே சிவன் முடிவு பண்ணுறாரு, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வரத்தை கேட்டார், நம்மளும் கொடுத்துட்டோம், நம்மளோட சக்தி கூட அழிக்க முடியாது, அவங்ககிட்டேருந்து வர சக்தி தான் அழிக்க முடியும். அதனால முக்கண்ணாக இருக்கிற நெற்றிக்கண்லேருந்து தீப்பொறிகளை பறக்க விடுறாரு. அந்த தீப்பொறிகள் 6 தீப்பொறியாக பிரிஞ்சு அந்த 6 கார்த்திகை பெண்களால் சரவண பொய்கையில் வளர்க்கப்பட்டவர் தான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்.
இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவருக்குள்ள வந்து உணர்த்தப்படுது, உன்னோட பிறப்பு இதற்காக தான், இவர் அழிக்கிறதுக்காக தான் நீ வந்து பிறப்பெடுத்து வந்திருக்க அப்படின்னு. இப்போ முருகப்பெருமான் இதையெல்லாம் உணர்ந்த உடனே திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூருக்கு போய் பஞ்சலிங்க லோகத்தை அவரே பண்ணி என்ன பண்றாருன்னா, அங்கே தந்தையை வழிபடுறாரு. இந்த மாதிரி இந்த போருக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு வழிபடுறாரு. அங்கே மகன் நினச்ச உடனே அப்பா எப்படி போகாமல் இருப்பார், உடனே போய் சொல்கிறாரு, நீ தான்ப்பா ஜெயிப்ப, இந்த போரில் வெற்றி உனக்கு தான். ஆனால் நீ அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நேராக இங்கேருந்து போ, மல்லிகை வனம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உன்னுடைய தாயார் உனக்காக உட்காந்துருக்காங்க, உனக்கு ஆசி கொடுக்கறதுக்காக தியான நிலையில், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்பா கிட்ட ஆசி வாங்கிட்டோம், அம்மா கிட்ட வாங்க வேண்டியதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்மாவை தேடி போகிறாரு. அம்மா கிட்ட போனோன்னே அம்மா பார்க்குறாங்க, மகனே உனக்கான வதத்திற்கான காலம் வந்துருச்சு, உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சக்திகளை எல்லாம் திரட்டி ஒரு சக்தி வாய்ந்த வேல் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை உருவாக்கி தன்னோட மகனான அந்த கந்தன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்த இடம் எங்கே அப்படின்னா, இந்த சிக்கல் அப்படிங்கிற ஊரில். என்னதான் வதம் தொடங்குறதுக்கு காரணமாக திருச்செந்தூர் இருந்தாலும், ஆனால் பிள்ளையார் சுழி போடப்பட்டது இந்த சிக்கலில் தான். அதனால தான் வந்து ஒரு சொல் வழக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு. தன்னோட மகனுக்கு தன்னோட சக்தியே திரட்டி இப்படி கொடுத்ததுனால இந்த இடத்துல, அதனால தான் அவங்களுக்கு பேர் வேல் நெடுங்கண்ணி அப்படிங்கிற பேரா அவங்களுக்கு இறைவியை இந்த இடத்துல வழிபாடு பண்ணுறோம். நிச்சயமாமா. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே பார்க்கிறோம், இந்த வேல் வாங்குற தருணத்துல வந்து அந்த விக்கிரகம் அவ்வளவு தூரம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கான தாற்பயம் என்ன? என்னன்னா, சக்தி வந்து தன்னோட சக்திகளை எல்லாம் திரட்டுறாங்க. அவங்க தான் நம்ம வந்து சொல்கிறோம், அவங்க தான் பார்வதி தேவி தான் உலகத்துக்கே வந்து சக்தியா, ஈசனா சக்தியான்னு பார்க்கும்போது ஈசனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு சக்திக்கும் இருக்கு. இவங்க தாங்கிட்ட இருக்கிற சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த வேலுங்கிற ஆயுதத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. அந்த கையில் வேலை வாங்கின உடனே முருகப்பெருமான் என்ன உணர்றாருன்னா, அந்த சக்தியோட வீரியத்தை முதல்ல உணர்றாரு. அதற்கப்புறமா அவருக்கு உதயமாகுது, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சக்திகளை எல்லாம் திரட்டி நம்மளோட தாயார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சூரபத்மனை நினைக்கும் போது அவருக்குள்ள ஒரு சினமும் வருது. இதையெல்லாம் சேர்த்து தான் அவரோட அந்த முகத்துல வேர்வை துளிகள் வடியுது அப்படின்னு வந்து ஒரு பெரிய வரலாற்று கதையா சொல்லப்படுது. இப்போ இந்த சிக்கல் சிங்காரவேலன் இந்த திருக்கோவில்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிவனுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு இருக்கு. அதே போல இங்க ஒரு மகாவிஷ்ணுவனுடைய ஒரு தலமும் இருக்கு, ஒரு ஒரு கோவிலும் இருக்கு. இதனுடைய வரலாற்று சிறப்பு அப்படிங்கிறது என்னமா? இது என்னன்னா, சிவன், விஷ்ணு, முருகன் 3 பேரும் சேர்ந்து அமைந்த திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த சிக்கல் சிங்காரவேலர். சிவபெருமானை வழிபட்டு அதற்கப்புறமா மகாபலி சக்கரவர்த்தியை அழிக்கிற அளவுக்கு விஷ்ணு பெருமானுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்சிது. அதனால இங்க இருக்கிற அந்த பெருமான் வாமன ரூபத்துல இருப்பார். வாமன ரூபத்துல வந்து தான் இந்த அவர் சிவனை வணங்கிட்டு போறார். அதனால இப்படி வணங்கிட்டு போகும்போது அவருக்கு வந்து சிவபெருமான் உணர்த்துறாரு, இனிமே இதை மாதிரி இந்த வேல் வாங்குற நிகழ்வு இங்க நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அவர் நினைக்கிறார், ஓ, சிவபெருமானே வந்து தன்னோட மகனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, அப்ப அந்த வேல் வாங்குற நிகழ்வை பார்த்து நம்மளும் நம்மளோட ஆசீர்வாதத்தை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமாகுமே முருகப்பெருமானுக்கு அப்படின்னு அவரும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார். நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவனோட சேர்ந்த விஷ்ணுவும் அதே ஆலயத்துல குடியிருக்க ஆரம்பிச்சார். இப்போ சிவன், விஷ்ணு, முருகன் இந்த எல்லோருமே சேர்ந்து இருக்கிற இந்த திருத்தலம் அப்படிங்கிறது எதுக்காக ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு? என்ன மாதிரியான வேண்டுதல்களோட மக்கள் அங்க போறாங்க? பெயர்லேயே இருக்கு சிக்கல். யார் ஒருத்தர் எனக்கு சிக்கல் இருக்கு, இதுல என்னால இதை தீர்க்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, தாராளமா கண்ணை மூடிட்டு சிக்கலை நோக்கி நீங்க தாராளமா போகலாம். எனக்கு திருமணம் தாமதமாகுது, இல்லை திருமண உறவுல எனக்கு புரிதல் வேணும், அந்த உறவுல எனக்கு சுமூகமான சூழல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நேராக சிக்கல் போகலாம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், சிக்கல் போகலாம். இப்போ அங்கே வேல் வாங்கியிருக்கார். வேல் வந்து தன்னோட எதிரியை அழிக்கிறதுக்காக தான் வாங்கினார். அப்போ நம்மளுக்கு யாராவது எதிரிகளால் தொல்லை இருக்குது, நம்மளால் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப வருடங்களாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்மளுக்கு ஒரு தொல்லையை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு தாராளமாக சிக்கல் போய் வழிபாடு பண்ணலாம். இப்போ என்னென்ன விசேஷங்கள்ல வந்து நம்ம போய் அங்க வழிபாடு செய்யறது மூலமா வந்து என்னென்ன மாதிரியான வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? முதல் நிகழ்வா அங்க எல்லாருமே விரும்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த கந்த சஷ்டி.
கந்த சஷ்டி வந்து 14 நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுது சிக்கல் சிங்காரவேலரில். அதில் வந்து ஐப்பசி மாதம் தேரோட்டம் முடிந்த 5ஆம் நாள் மாலை வேளையில் தான் இந்த வேல் வாங்கும் நிகழ்வு நடக்குது. அதுதான் முதல் நிகழ்வாக சிக்கல் அப்படின்னு ஒருத்தர் போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தான் ரொம்ப அதிகம். அடுத்ததாக தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், அடுத்ததாக திருக்கார்த்திகை. திருக்கார்த்திகை நாட்களில் நம்ம பொதுவாக சொல்லுவோம் சிவபெருமான் தான் வந்து திருக்கார்த்திகை நாட்களில் ரொம்ப தீபம் ஏற்றி கொண்டாடுறோம் அப்படின்னு. ஆனால் சிக்கல் சிங்காரவேலருக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அற்புத நிகழ்வாக இருக்குது. அதனால் இந்த நாட்களில் மற்ற நாட்களில் போக முடியல, இந்த வேறு ஏதாவது ஒரு நாட்களில் போகலாமான்னா கட்டாயமாக போகலாம். நிச்சயமா நீங்க இதுல ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த எதிரிகளை துவம்சம் செய்யறதுக்கு வணங்க வேண்டிய ஒரு திருத்தலம் அப்படின்னு. அங்க விசேஷமான ஏதாவது பூஜை முறைகள் எல்லாம் எதிரிகளை துவம்சம் செய்யறதுக்கு இருக்கா? அந்த இருக்கு. திருக்கோவில் அது என்னன்னு பார்த்தோம்னா, அவரே தன்னோட அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்க இங்க இருந்து கூட வேல் வாங்கிட்டு போகலாம். இல்ல அங்க பக்கத்துல அது வந்து ஒரு கிராமமா இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு முதல் முறையா போறவங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வேல் வாங்கிட்டு கூட போகலாம். இல்ல அப்படின்னா கோவிலுக்கு வெளியில இருக்கிற கடைகள்ல வேல் விற்கிறாங்க. அந்த வேலை வாங்கி இறைவன் சந்நிதியில வச்சு இந்த வேலை வச்சு நாங்க வழிபாடு பண்றோம், உங்களை நினச்சி நாங்கள் வேலை வச்சு வழிபாடு பண்ணுறோம், நீங்கள் எப்படி இந்த வேலை வாங்கி இந்த சூரபத்மன்கிற அசுரன் அழிச்சிங்களோ அதே மாதிரி எங்களுக்கு எதிரிகளாக எங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை தர்றாங்களோ, கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரெல்லாம் தர்றாங்களோ, நாங்கள் இந்த வேலை வாங்கி வச்சு வழிபடுற நேரம் எங்களுக்கும் இந்த தொல்லையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வேலை வாங்கி நம்மளும் வீட்டில் வந்து வழிபாடு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எதிரிகள் ஒரு துவம்சம் செய்யணும்னா இந்த மாதிரி வழிபாடு, அதே போல வந்து குழந்தை பேருக்காகவும் இந்த திருக்கோவிலை நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அல்லது பூஜைகள் செய்யணும்? குழந்தைக்காகனா நீங்கள் வைகாசி விசாகம் இல்லை பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போக முடியுது அப்படின்னா கட்டாயமாக போய் வழிபாடு பண்ணலாம். எல்லா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா அவரோட பெயரையே வைக்கிறது தன்னோட குழந்தைக்கு. இல்லை திரும்ப அதே கோவிலுக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போய் அவங்க கையாலேயே ஏதோ ஒரு பூஜை முறைகளையோ இல்லை வஸ்திரம் அந்த முருகப்பெருமானுக்கு சாத்துறதோ தான் பொதுவாக இருக்குது. அதே தான் இந்த கோவிலுக்கும். வைகாசி விசாகம் அன்னைக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. இல்லை மாதத்தில் 12 மாதத்தில் ஏதாவது ஒரு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு எங்களால் போக முடியும், கட்டாயம் போகலாம். இல்லை விசாக நட்சத்திரத்தாலும் எங்களால் போக முடியலைன்னா சஷ்டி நாளாக இதற்குரிய நாளாக கட்டாயம் பயன்படுத்திக்கலாம். அடுத்து கண்டிப்பாக இந்த திருமண தடை அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை அதுக்காகவும் இந்த திருக்கோயில் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? இந்த கணவன் மனைவி இவங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா போகலாம். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை. இதற்காக நான் சிக்கலுக்கு போகணுமா, நான் ரொம்ப வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன தேவைக்கே பார்த்து பண்ணுறோம். அப்போ இது வந்து உங்களோட வாழ்க்கை பற்றின ஒரு பெரிய ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அவரை பார்க்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு நாள் வருடத்தில் ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு வியாழக்கிழமை கட்டாயம் பயன்படுத்திக்கிட்டு அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். இல்லை நாங்கள் வந்து கருத்து வேறுபாடோடு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் சேர்ந்தே போங்க. கணவன் மனைவி சேர்ந்து போய் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். குறிப்பாகவே வந்து ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்த்தமும் அந்த தலவிருட்சம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கல் சிங்காரவேலனுடைய தீர்த்தம் தலவிருட்சம் அதோட விசேஷ மகிமை பற்றி சொல்லுங்க. தலவிருட்சம் மல்லிகை, அதனால ஒரு காலத்தில் மல்லிகை காடு தான் இந்த இடமே. அதனால தலவிருட்சம் மல்லிகை. இந்த தீர்த்தம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பாலை சொரிந்ததாலவோ என்னமோ இது பால் தீர்த்தம் அப்படிங்கிற பெயரில் இப்பயே நான் சாதாரண பெயர்களில் சொன்னாலும் ஆனால் பால் தீர்த்தம் அப்படிங்கிற சொல்கிற பெயரை தான் இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு காலேஜ் படிக்கும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 50-60 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. நமக்கு வந்து தெரியுது அங்கே கோவில் வந்து 12-30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. நேரம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை, அவரை பார்த்துட மாட்டோமா மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்படி போகும்போது கரெக்டாக கதவு மூடிடுறாங்க. நம்ம வந்து இறங்குறோம், நம்ம போன வண்டியிலேருந்து இறங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கதவை மூடிடுறாங்க. அப்போ உடனே எல்லாரும் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று தோணும், இவ்வளோ கடினப்பட்டு வந்தோம் பார்க்கணுன்னு பார்க்க முடியலையே அப்படின்னு. முதல்ல இன்றைக்கும் எனக்கு சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு சொன்னால் அவரோட அந்த கோவிலோட மிக பிரம்மாண்டமான கதவு தான் ஞாபகம் வரும்.
உடனே எனக்கு அப்போ தோணினது இதுதான், சரி அவரை பார்க்க முடியல, இந்த கதவை தொட்டு கும்பிட்டுட்டு போனால் உள்ளே இருக்கிற அவருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த கதவை தொட்டு கும்பிட்டுட்டு வரும்போது அங்கே வரிசையாக கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா சொல்கிறாங்க, அம்மா கதவை தொட்டு கும்பிட்டுட்ட, அப்படியே அந்த பால் தீர்த்தத்தை போய் தலையில் தெளிச்சிட்டு போ அப்படின்னு. பால் தீர்த்தமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன சொன்னாலும் இதை பால் தீர்த்தம் தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனம் மகிழ்ந்திருந்தா மக்கள் அந்த பெயரையே வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அது ரொம்ப ஒரு வியப்பை கொடுத்துச்சு. அப்போ பொதுவாகவே இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற நேரத்தில் கோவில் கதவுகள் மூடி இருக்கு அப்படின்னா தாராளமாக அந்த கதவை பார்த்து கையெடுத்து வணங்கி கும்பிட்டுட்டு வாங்க. அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கேருந்து மனதார வணங்குறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி அங்கே என்ன தீர்த்தமாக இருந்தாலும் சரி, அதில் போய் நீங்கள் உங்களோட காலை கழுவிட்டோ இல்லை கை கால் கழுவிட்டோ இல்லை உங்களால் தலையில் எடுத்து தெளிச்சுக்க முடியும், அதற்கு அனுமதி உண்டுன்னா நீங்கள் கட்டாயமாக இதை பண்ணிட்டு வாங்க. அதுவே வந்து அந்த இறைவனோட அருளை முழுமையாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். கண்டிப்பா இந்த சிக்கல் சிங்காரவேலனுடைய அந்த தோற்றம், இது உற்சவராகத்தான் அவர் வந்து வள்ளி தெய்வானியோட இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முதலா அந்த திருக்கோவில்ல அந்த முருகப்பெருமானுடைய அந்த தோற்றத்தை பார்க்கிற போது எப்படி பார்த்தீங்க? அது பத்தி சொல்லுங்கம்மா. முதலாக வந்து போகும்போது நம்ம வந்து முருகன் என்னதான் வந்து சிவன் இருந்தாலும் அதற்கு பேரே வந்து சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணாலும் நம்ம கண்ணை தேடுறது முதல்ல யாரை பார்க்க வந்தோமோ அவரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். அங்கே போய் பார்த்த உடனே இப்படி ஒரு சிற்பத்தில் இப்படி ஒரு இதை இப்படி செய்ய முடியுமா? நம்ம வந்து பொதுவாக கடவுள்களை வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம உருவகப்படுத்தி வச்சுருக்கோம். அதை ஒரு சிற்பியோ இல்லை வந்து ஒரு படம் வரைகிறவங்களோ நம்மளுக்கு படம் மூலமாகவோ இல்லை சிலை மூலமாகவோ நம்மளுக்கு ஒரு உருவத் தோற்றத்தை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு அழகான இவரை இப்படி சிலையில் செதுக்க முடியுமா அப்படின்னு. அதுவும் ஒரே ஒரு மயில் ஒற்றை காலில் நிற்கும்போது அந்த அவர் வந்து மயிலோட தான் இருக்காரு, வள்ளி தெய்வானையோட. ஆனால் இவங்களோட முழு பாரத்தையும் தாங்கி நிற்கிறது யாருன்னா அவரோட வாகனமான மயில். இப்படி ஒரு சிற்பத்தை இப்படி ஒரு சிற்பியால் செஞ்சுருக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா இருக்கும். அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம மற்ற எல்லாத்தையும் அவர்கிட்டேருந்தே நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் நகராது. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவர் மேலே மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான தோற்ற அமைப்பை தான் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா இந்த சிலைக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குல்லம்மா. அதாவது இந்த கண்டிப்பா. ஒற்றை கால் தூக்கி நிற்கிற மயில், நீங்க சொல்றீங்க அந்த சிலையோட மொத்த பாரமுமே வந்து அந்த ஒரு காலில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த சிற்பியை பற்றி சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? இந்த சிக்கல் கோவிலை பொறுத்த வரைக்கும் வந்து சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த சோழ மன்னரில் 2ஆம் குலோத்துங்க சோழன், அவரோட பேர் முத்தரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னா ஒரு தீவிரமான முருக பக்தர். அவருக்கு வந்து என்னன்னா முருகனுக்கு சிலை அமைக்கணும். அந்த முருகன் எப்படி இருக்கணும்னா கம்பீரமாக இருக்கணும். இறைவன்னா பொதுவாக சாந்த முகத்தோடு இருக்கணும், பக்தர்களுக்கு ஆசி வழங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா கம்பீரமாக இருக்கணும். இதற்கு தகுந்த ஒரு சிற்பியை போய் நம்ம தேடணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறாரு. அப்படி சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச சிற்பி தான் பவித்ரன் அப்படின்னு அவரோட பேர். அந்த சிற்பி கிடைக்கிறாரு. முருகன் சிலையை செய்ய சொல்கிறாங்க. இவரும் ரொம்ப அருமையாக, அவர் சிற்பி எப்படிப்பட்டவர்னா இந்த மன்னருக்கு மேலே முருக பக்தர். அப்போ 2 முருக பக்தருக்கும் வந்து கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவருக்கும் செய்யணும், இவருக்கு ஆஹா எவ்வளோ பேர் உலகத்துல இருந்தும் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உற்சவகத்தோட செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த சிற்பி. அப்படி செய்யும்போது என்ன பண்ணுறாருன்னா நம்ம மனசில் அவர் ஃபஸ்ட்டு முதல்ல முருகனை நினச்சிட்டார். முருகன் இப்படி தான் எனக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தா முருகன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த சிலையை அப்படியே அழகாக செய்கிறார். அப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மன்னனை கூப்பிட்டு காட்டுறாங்க, சிலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. வந்து பார்த்த மன்னன் அசந்து போயிட்டார். ஒரு சிற்பியால் இப்படிப்பட்ட இவ்வளவு அழகான ஒரு சிலையை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் வியந்துட்டார். ஆனால் இவ்வளோ ஆச்சரியப்பட்டாலும் அந்த மன்னன் வந்து ஆஹா நம்மனா என்ன பண்ணுவோம், ஆஹா சிற்பி நல்லா இவ்வளோ நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு மன்னர்கள் பொன்னும் பொருளும் கொடுத்து பாராட்டுவாங்க. ஆனால் இந்த மன்னன் அப்படி பண்ணல. யார் ஒருத்தர் இப்படிப்பட்ட அழகான முருகனை வழிபாடு பண்ணணும்னாலும் ஏன் தேசத்துக்கு தான் வந்து வழிபாடு பண்ணணும். இவரும் வேற எந்த தேசத்துக்கும் செஞ்சு கொடுக்கக்கூடாது, இவரும் வேற பக்கத்து ஊரில் கூட போய் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் கையோட கட்டை விரலை வெட்டிட்டார் அந்த இடத்துல.
இவருக்கு முருகன் மேல உள்ள பக்தினாலையும் முருக சிலை செஞ்ச சந்தோஷத்துலையும் அந்த வலி தெரியல. ஆனா அந்த சிற்பியோட மனதிலே இருந்தே அந்த முருகன் வந்து வடிவமைச்சதுனாலயோ என்னமோ இப்படிப்பட்ட ஒரு அழகான சிலையை நம்ம இன்னைக்கும் தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமா. இந்த இடத்துல வந்து இந்த சிலையை எப்படி பார்த்தாலும் அப்படி தெரிவார் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? உண்மைதான். இவர் வந்து இந்த சிற்பி வந்து 3 இந்த சிக்கலோட சேர்த்து இன்னும் 2 ஊர், மொத்தம் 3 ஊர்ல சிலைகள் செஞ்சிருக்காரு. 3 ஊர் முருகனுமே ஒரே தோற்றத்துல தான் இருப்பாங்க. 3 ஊர் முருகனுமே அதே மாதிரி தான் காட்சி கொடுப்பாங்க. நீங்க குழந்தையா பார்த்தா பாலமுருகனாவும், நீங்க இளைஞரா பார்த்தாலும் அவர் ஒரு இளைஞராகவும், நீங்க வயதானவரா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வயதானவராகவும் உங்களுக்கு தெரிவாங்க. 3 ஊர்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு இதுதான். அப்படி நம்ம பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. கட்டாயமா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னோட அப்பன் முருகன், தன்னோட பிள்ளை முருகன், தன்னோட வீட்டுல ஒருத்தரா தான் பாக்குறாங்க. யாருமே வந்து கடவுள் அப்படிங்கறதெல்லாம் அதை தாண்டி நம்ம வந்து முதல்ல சொல்றதே என் அப்பா முருகா அப்படின்னு தான் சொல்றோம். எப்படி பார்த்தாலும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு வயதானவங்களா இருந்தா எப்பா என்னப்பா அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கு மகனா தான் தெரிகிறார். அடுத்ததா ஒரு வயதானவங்க இருந்தா அவங்களோட கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கட்டாயமா அவங்களுக்கு அப்படியான தோற்றத்துல தான் தரிசனத்தை கொடுக்குறாரு. சிக்கல் சிங்காரவேலனுடைய சிறப்புகள் அல்லது அற்புதங்கள் பற்றி அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்றது அதிகமா வந்து இந்த வேல் வாங்குற நிகழ்வப்போ நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்துல இருந்து நிறைய பக்தர்கள் இந்த காட்சியை பார்க்கறதுக்காக வர்றது தான் அவங்க இன்னமும் வியந்து பார்க்கக்கூடிய விஷயம். அந்த ஊர்க்காரவங்களுக்கு தெரியும், அடுத்த ஊர்க்காரவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு நிகழ்வை தரிசனம் பண்றதுக்காகவே உலகம் முழுவதிலும் இருந்து வர்றாங்க. அதனால ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய கந்த சஷ்டி அப்போ ரொம்ப கூட்ட நெரிசலா தான் இருக்கு சிக்கல் சிங்காரவேலரை பொறுத்த வரைக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த வேல் வாங்குறப்போ அவரோட முகம் மாலை வேலையில வந்து வேல் வாங்குறாரு, அவங்க அம்மா கிட்ட வந்து வேல் வாங்குறாரு. அப்படி வேல் வாங்க வர்ற நிகழ்வு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவுல, மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல தன்னோட அம்மா கிட்ட வர்றாரு. அப்படி வரும்போது சூரிய ஒளியோட எதிர்ப்புறத்துல இருந்து இவர் வேல் வாங்க வர்றாரு. அப்ப வரும்போது சூரிய ஒளிக்கதிர்கள் அவரோட முகத்துல படுது. அப்படியே முகத்துல படும்போது முருகனோட சிலைக்கே உயிர்ப்பு வந்த மாதிரி அந்த முகத்துல அப்படி ஒரு ஒளி வீசுமா. அதை பார்க்குறவங்க அப்படிதான் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து அந்த முருகனே நேர்ல இறங்கி வந்து வேல் வாங்குற மாதிரி தான் நாங்க இந்த நிகழ்வை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி வேல் வாங்கிக்கிட்டு உடனே தன்னோட சன்னதிக்கு போயிடுறாரு. அந்த சன்னதிக்கு வேல் வாங்கின உடனே அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது. இந்த வேர்வை துளியை வந்து பட்டு துணி வச்சு துடைக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் துடைச்சாலும் அந்த பட்டு துணி முழுக்க நனைஞ்சு அவரோட வேர்வையில அப்படியே நனைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. திரும்ப போய் அவரோட சன்னதியில் அமர்ந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தர் இந்த சஷ்டி அப்போ வேல் வாங்குற நிகழ்வுல அவரோட இந்த வேர்வை முக தோற்றத்தை பார்க்குறாங்களோ அவங்க இந்த பிறவி பலனை அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அவங்க கேட்குறாங்க, இதை விட எங்களுக்கு பெரிய பேரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. குறிப்பா வந்து இந்த பட்டு துணினால இதையும் சொல்லிடுறேன். என்னன்னா, இதை மாதிரி நாங்க பொதுவா ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள்னா நம்ம வந்து கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிகழ்வுகள்ல கோவிலுக்கு போறத சில நேரம் தவிர்த்துடுவோம். அப்படி தவிர்த்திடும் போது நம்ம பொதுவா உட்காந்து வீட்டுல பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்து சிக்கல்ல வேல் வாங்குறாரு, முருகனுக்கு பட்டு துணி வச்சு துடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 2 நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு குடும்ப நண்பர், சண்முக சுந்தரம் அப்படிங்கிறது அவரோட பேரு, ஒரு சின்ன என்வலப் கவர் வருது. கவரை பிரிக்கிறோம். அவர் ஃபோன் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, எதுவும் பண்ணல, வருது. கவரை பிரிக்கிறோம். உள்ள பிரிச்சா அதுக்குள்ள 2 கவர் இருக்கு. ஒன்றை பிரிச்சா இந்த சிக்கல் சிங்காரவேலர் விபூதி பிரசாதம் இருக்கு. இன்னொன்று பிரிச்சா ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணி இருக்கு. அது என்னன்னா அவரோட வேர்வையை தொடச்ச பட்டு துணி. அப்போ எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நம்ம பார்க்க முடியலன்னு சொன்னது அங்கே இருக்கிற அவருக்கு எப்படி கேட்டுச்சு, அப்போ தன்னோட பக்தர்களோட பிரார்த்தனையை எப்படியெல்லாம் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு. அப்படி யாருக்காவது பட்டு துணி கிடைக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை தான் நானும் சொல்வேன், இதை விட இந்த பிறவியில் வேற என்ன பேர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்படி பட்டு துணி கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட பூஜை அறையில் வைக்கணும். இல்லை அப்படின்னா அடுத்துதான் நீங்கள் இந்த செல்வம் இல்லை பணம் இதெல்லாம் எந்த இடத்துல வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்க எப்பவும் போல வீட்டில் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த துணிக்கும் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா இதை விட ஒரு பெரிய பேரு உங்களுக்கு என்ன இருக்கும்? முருகனே உங்க கூடவே இருப்பாரு எப்பவுமே. ஒரு பட்டு துணி அப்படிங்கிறது வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இது கேட்கும் போதே இந்த பாக்கியம் நமக்கும் கிடைச்ச மாதிரி நம்மளுடைய நேர்களும் உணர்வாங்க. சிக்கல் சிங்காரவேலனுடைய
இந்த மகிமை அல்லது அவருடைய பேராற்றல் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பையும் அந்த வல்லமையையும் அந்த ஆற்றலையும் இந்த தருணத்தில் கொடுத்த அந்த முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்தது உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்யலாம். வணக்கம். சிக்கல் அப்படின்னு சொன்னாலே அதை விட அந்த வார்த்தையை சொல்கிறதே நம்மளுக்கு பெரிய புண்ணியம். அந்த வார்த்தையை சொன்னீங்கனாலே நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கலும் போயிடும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட அந்த சிக்கல் சிங்காரவேலனோட அருள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.